Hello students, welcome to 1+1 channel. In the problem, a school announces that for a certain competitions, the cash prize will be distributed for all the participants equally as shown below. அதாவது number of participants, amount for each participant கொடுத்திருக்காங்க. 2 participant 180, 4 participantக்கு each amount வந்து 90. ஸோ அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. கொஷின் என்னன்னா find the constant variation கேட்டிருக்காங்க. Graph the above data and hence find how much will each participant get if the number of participants are 12. Okay. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிராஃப் வரைஞ்சிடலாம். கான்ஸ்டன்ட் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும், கிராஃப் வரையணும், அதுலேருந்து இது கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இப்போ டேபிள் அவங்களே கொடுத்ததுனால நம்ம டைரெக்டாக அப்படியே எழுதிக்கலாம். அதாவது டேபிள் கொடுத்ததுனால எக்ஸ் எப்படி இருக்குது, ஒய் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8ன்னு அதிகரிச்சுட்டு போகுது, இன்க்ரீஸ். ஒய் பார்த்தீங்கன்னா 180, 90, 16 கம்மியாகிட்டே போகுது. அப்போ ஒய் வந்து டிக்ரீஸ். ஸோ எக்ஸ் இன்க்ரீசஸ், ஒய் வந்து டிக்ரீசஸ். ஸோ அதனால் இது வந்து இட் இஸ் இன்வர்ஸ் வேரியேஷன். அதாவது ஈக்குவேஷன் வந்து அவங்க கொடுக்கல, ஈக்குவேஷன் கொடுக்கலன்னா டேபிள் கொடுத்துட்டாங்க, ஈக்குவேஷன் கொடுத்தா டேபிள் கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி தான். ஓகே. ஸோ இப்போ வந்து இது வந்து இன்வர்ஸ் வேரியேஷனாக இருக்கிறதுனால ஃபார்முலா பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு கேஎக்ஸ். இப்போது ஒய் எக்ஸோட வேல்யூ டேபிள்லேருந்து எடுத்து எழுதி நம்ம ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் வேரியேஷன் கே வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஏதாவது ஒரு பேர் எடுத்துக்கிட்டால் போதும், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். எது வேணால் நீங்கள் 10,36 இல்லை 2,180 எது வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த 10,36 எடுத்துக்கிறேன், இல்லை 2,180 எது வேணால் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். நான் வந்து 2,180 எடுத்துக்கிறேன். அதாவது எக்ஸ் இருக்க இடத்துல 2 போடணும், ஒய் இருக்க இடத்துல 180 போட்டு கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஒய் இருக்க இடத்துல நான் 180 போடுறேன், கே பை எக்ஸ் இருக்க இடத்துல 2ன்னு போடுறேன். இப்போ இந்த 2 அந்த பக்கம் மல்டிப்ளை ஆனிச்சு, அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளை ஆகும். அப்போ 180 × 2 தான் என்னது கே. அப்போ கே ஈக்குவல் டு நம்ம என்ன கிடைக்கும்னா 316 கிடைக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் கிடச்சிருச்சு, கான்ஸ்டன்ட் வேரியேஷன். Constant variation k equal to 360. செகண்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கிராஃப் த அபவ் டேட்டா. ஃபஸ்ட்டு கிராஃப் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதணும். பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதணும். பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, டேபிளில் கொடுத்துருக்கிறது தான். 2,180, அடுத்து வந்து 4,90, அடுத்து வந்து 6,60, அடுத்து 8,45, 10,36 அவ்வளோதான். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம இப்போ வந்து கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எக்ஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 2, 4, 6, 8, 10ன்னு குட்டி குட்டி நம்பராக தான் இருக்குது. அதனால் எக்ஸ் ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 1, 2, 3, 4ன்னு எடுத்துக்க போகிறோம். ஒய் ஆக்சிஸ் பார்த்திங்கன்னா 180, 90, 60, 45, 36ன்னு பெரிய பெரிய நம்பராக இருக்குது. ஸோ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா 10 எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? 10, 20, 13 அதுவே நம்ம 18 வரைக்கும் எழுதணும், 180 வரைக்கும் எழுதணும், பரவாயில்ல. 10 நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து கிராஃப் பிளாட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வந்து நம்ம ஆக்சிஸ் வரைஞ்சிருக்கோம். ஓகே. ஸோ ஆக்சிஸில் நம்ம எழுதணும். ஸோ இது வந்து எக்ஸ், எக்ஸ் டேஷ், இது ஒய் டேஷ், இது வந்து ஒய், அடுத்து வந்து இங்கே 0. ஓகே. அடுத்து டேபிளில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க எக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு. ஸோ அதை வந்து இங்கே எழுதணும். வெறும் எக்ஸ் ஒய்ன்னு டேபிளில் கொடுத்தோன்னா இதெல்லாம் எழுத வேண்டாம், கொடுத்துருக்கறதுனால நம்ம எழுதணும். ஒய் வந்து அமௌண்ட் ஃபார் ஈச் பர்சன், ஈச் பார்ட்டிசிபெண்ட். ஈச் பார்ட்டிசிபெண்ட் இன் ரூப், அந்த டேபிளில் இருக்கிறது அப்படியே நம்ம எழுதுகிறோம். ஓகே. இப்போது நம்ம சொன்ன மாதிரி எக்ஸு வந்து 1, 2, 3ன்னு எடுத்துக்க போகிறேன். சும்மா ஒரு 10 நம்பர்ஸ் வரைக்கும் எழுதிக்கலாம். ஓகே. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 போதும், 13 வரைக்கும் எழுதியிருக்கேன். ஒய் பார்த்தீங்கன்னா 10 எடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு 200 வரைக்கும் எழுதியிருக்கேன். ஓகே. இப்போ நம்ம வந்து ஸ்கேல் எழுத போகிறோம். x-axis 1 centimeter is equal to 1 unit, y-axis 1 centimeter is equal to 10 units. Okay. So இப்போ நம்ம வந்து plot பண்ண போறோம்.
ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 2,180. ஸோ எக்ஸில் வந்து 2, ஒயில் வந்து அப்படியே 180க்கு போயிருங்க. இந்த இருக்குது ரெண்டும் மீட் ஆகிற இடம். நீங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு லென்த்தியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா 20 யூனிட்ஸாக கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து 4,90. 4,90. 4,90. அடுத்து வந்து 6,60. அடுத்து வந்து 8,45. ஸோ 40க்கும் 50க்கும் நடுவில் உள்ளது 8,45. அடுத்து வந்து 10,36ங்களா? எஸ், 10,36. 36ங்கும் போது இங்கே 30 இருக்குது, 31, 32, 33 ஒரு குட்டி லைனும் 10,36. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கிராஃபை வந்து கர்வ் மாதிரி வரும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஜாயின் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம கிராஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜாயின் பண்ண போகிறோம். ஃப்ரீ ஹேண்டில் தான் ஜாயின் பண்ணணும். அப்படியே ஸோ அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே போகலாம். ஓகே. ஸோ ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கிராஃப் வந்து வரைஞ்சாச்சு. இப்போ கொஷனுக்கு போக போகிறோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஷின் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட் சப்டிவிஷன் கொஷின் வந்து என்ன கேட்டிருந்தாங்க? ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் வேரியேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா கிராஃப் த அபவ் டேட்டா அண்ட் ஹென்ஸ் கிராஃப் பண்ணியாச்சு. ஃபைண்ட் ஹவு மச் வில் ஈச் பார்ட்டிசிபெண்ட் கெட், ஹவு மச் வில் ஈச் பார்ட்டிசிபெண்ட்டுங்கிறது ஒய், அதாவது ஒய் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒய் கண்டுபிடிக்க சொல்லிடுறாங்க. இஃப் த நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஆர் 12, அதாவது நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸ் எக்ஸ் 12 இருக்கும் போது ஒய் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கிராஃப்லேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே. ஸோ எக்ஸு 12 இருக்கும் போது ஒய் என்னங்கிறது தான் கொஷின். ஓகே. இப்போ எக்ஸு 12க்கு நம்ம வந்து வரைய போகிறோம். எக்ஸு 12 எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்கா? எக்ஸு 12. சரி, இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். நான் நீங்கள் இந்த வேல்யூவை வந்து இதிலேருந்து கூட கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஈக்குவேஷன்லேருந்து. ஈக்குவேஷன் என்னது? k ஈக்குவல் டு 360யா? அப்போ ஈக்குவேஷன் வந்து இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். y ஈக்குவல் டு 360 பை எக்ஸுங்கிறது தான் ஈக்குவேஷன். y ஈக்குவல் டு k பை எக்ஸ் தானே? k இருக்க இடத்துல 360 போட்டேன். இப்போ நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணலாம். எப்படின்னா இங்கே பாருங்கள், எக்ஸ் இருக்க இடத்துல 12 போடுங்க. இப்போ y ஈக்குவல் டு 360 பை 12. ஸோ என்ன வரும்? 12 1s are 12, 3s are 36. அப்போ y-யோட வேல்யூ வந்து 30 வரணும். ஆக்சுவலி கிராஃப்லேருந்து நம்மளுக்கு y-யோட வேல்யூ 30 வரணும். அப்போ எக்ஸு 12னா y வந்து 30ல் இங்கே மீட் ஆகணும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இந்த லைனை வரைஞ்சிட்டு கூட நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கிராஃபை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த 30ல் மீட் ஆகிற மாதிரி வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி தான் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ எக்ஸ் வந்து 12 இருக்கும் போது ஸோ அங்கே இருக்கிற வேல்யூ வந்து இங்கே கிராஃபில் நம்மளுக்கு வந்து கிடைக்கணும். ஓகே. இப்போது நீங்கள் இந்த கர்வை பார்த்தீங்கன்னா இப்படி சம்டைம்ஸ் இப்படி இழுத்துட்டு போயிட்டீங்கன்னா அந்த 30ல் மீட் ஆகாத மாதிரி போயிடும். அதனால தான் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டு 30ல் மீட் ஆகிற மாதிரி வரைகிறோம். ஓகே. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா y வந்து 30, அமௌண்ட் தானே இது? எஸ். ஸோ அமௌண்ட் வந்து 30 rupees. y ஈக்குவல் டு நம்மளுக்கு 30 rupeesன்னு கிடச்சிருக்கு. ஓகே. ஸோ சிம்பிள் சம் தான், கொஞ்சம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் வரைகிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் எக்ஸாமில், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.